ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம பார்க்க போகிறது புளி ரசம். பாருங்கள், அதுக்கு புளி, ஒரு தக்காளி ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஜீரகம், குருமிளகு, பூண்டு, கருவேப்பிலை நாளையும் நல்லா இது மாதிரி இடிச்சுக்கலாம். நான் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்குவேன். புளி, தக்காளி ரெண்டையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து புளியை வேக வைக்க மாட்டேன், புளியும் தக்காளியும் வேக வைக்க மாட்டேன், பச்சையாக கரைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, அது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் நம்ம ஜீரணத்துக்கு கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, வரமிளகா தான் வச்சு தாளிப்பேன். நம்ம ஒரு வானொலியை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடிச்சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்சதி கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை, வரமிளகாய் ரெண்டையும் போட்டு, நான் வந்து வெங்காயம் போட மாட்டேன் ரசத்துக்கு. அதில் வந்து கொஞ்சம் பூண்டு, ஜீரகம், குருமிளகு நுணுக்கி வச்சுருந்தது நல்லா போட்டு வணக்கி விட்டுக்கிறது. வணக்கி விட்டதுன்னு அதுலேயே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்குவேன். அந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்திக்குவேன். பெருங்காயத்தூளையும் ஒரு வணக்கி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் புளியும் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து ரசப்பொடி போட மாட்டேன். அதில் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி தான் போடுவேன். எனக்கு ரசப்பொடி டேஸ்ட் பிடிக்காது. அதனால் சாம்பார் பொடி, உங்களுக்கு உப்பு தேவையான அளவு, போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க விட்ருங்க. நான் வந்து அந்த குருமிளகு, ஜீரகம் அரைச்சதை எப்போவுமே கொஞ்சம் வச்சுருவேன். வேறு பாத்திரத்தில் ஊற்றையில் அதில் கொஞ்சம் போட்டுருவேன் பச்சையாகவே. இப்போ வந்து அந்த ரசத்தை எடுத்து ஊற்றினோம்னா, அது ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், ரசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.